இப்போ போன முறை ரூ. 3003 கரண்ட் பில் வந்துருச்சுங்க. என்னடா இது ரூ. 3003 கரண்ட் பில் வந்திருக்கு. நமக்கு வழக்கமாக வந்துட்டு ரூ. 1000 தானே வரும். ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு டவுட்டாக இருந்ததுங்க. அப்புறமா வீட்டில் போய்ட்டு இமர்ஷன் வாட்டர் ஹீட்டர் போட்டு செக் பண்ணேன். 1000 வாட்ஸ் செக் பண்ணேன் போட்டு. அது ஆனால் அது கரெக்டாக தான் இருக்குது. வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்டும் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ரீடிங் மட்டும் அதிகமாக ஓடி இருக்குது. ரூ. 3003 பில் வந்துருக்குங்க. இதுவும் வீட்டில் ஏசி கூட கிடையாது. இந்த ஃபேனு டிவி தான், இந்த கவர்மெண்ட் டிவி. என்னடா இது கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. ஜெய் வந்தார், வந்து மீட்டர் செக் பண்ணி பார்த்தாருங்க. அதான் ரீடிங் அதிகமாக ஓடி இருக்குது அப்படின்னாரு. சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சம்மரி எடுத்து பாருங்கள். கரண்ட் பில் வந்து ரூ. 1000 தான் சார் எங்களுக்கு வரும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை ரூ. 3003 வந்துருக்கு சார், என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னு. அவர் வந்தார், மீட்டரெல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு மீட்டரெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, ஆனால் ரீடிங் தான் ஓடி இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் இது ரீடிங் தான் ஓடி இருக்குன்றீங்க, ஆனால் எதனால் ஓடி சார் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர் எதுவும் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வேறு வழி இல்லாமல் ரூ. 3003 கரண்ட் பில் கட்டணுங்க. அது ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னடா அது கம்மியாக தானே வரணும், கரண்ட் பில் 3003 வந்திருக்கு, அது எதனால் ஓடி இருக்குது அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணேன், நம்ம வீட்டில் மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு சந்தேகத்தினால, இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டில் எட்டி பார்ப்பல, நம்ம வீட்டில் மட்டும் தான் இல்லையா, இல்லை பக்கத்து வீட்டில் இல்லையான்னு பார்ப்பல. அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வச்சுங்க. இப்போ கேட்டேன் கரண்ட் பில் எவ்வளோ வந்து கேட்டேன். எல்லாருமே அதிகமாக சொன்னாங்க, வழக்கத்தை விட அதிகமாக வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் அது எப்படி இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருந்தது. அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஒயர் நியூட்ரல் ஒயர் ஒன்று கட் ஆகிடுச்சிங்க தெருவில் அப்படின்னா. நியூட்ரல் ஒயர் கட்டானால தான் அந்த கரண்ட் பில் வந்து அதிகமாக வந்துருக்குதுங்க. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு வீடியோவில்